இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, கற்பூரவள்ளி இலைய வச்சு ஒரு தம்புலி தான் பண்ண போறோம். கற்பூரவள்ளி இலை தம்புலி. தம்புலி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, உடுப்பி ஸ்டைல்ல உடுப்பியில வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து சம்மர்ல பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லாம ரொம்ப சூடா இருக்கும் இல்லையா? நமக்கு ஹீட்டு. அது வந்து பீட் பண்ற மாரியான ஒரு ரெசிபி. ரொம்ப சொல்ல போனீங்கன்னா, நம்ம ஊர் மோர் குழம்பு தாங்க. பச்சை மோர் குழம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம பண்ணுவோம் இல்லையா? அதுதான். இது எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கற்பூரவள்ளி இலைய பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. இது வந்து கோல்டுக்கெல்லாமே ரொம்ப நல்லது. நம்ம சும்மா வந்து இலைய பிச்சு அலம்பிட்டு மென்னு சாப்பிட்டாலே போதும். ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நீங்க கற்பூரவள்ளி இலையில ரசமும் பண்ணலாம், தொகையல் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு நாம தம்புலி எப்படி பண்றதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துருவோம் வாங்க. கற்பூரவள்ளி தம்புலி செய்ய தேவையான பொருட்கள். கற்பூரவள்ளி இலை 10, தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், தயிர் 1 கப், பச்சை மிளகாய் 1, மோர் மிளகாய் 2, பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன். கற்பூரவள்ளி இலை தம்புலி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்ப எப்படி பண்றதுங்கிறத பார்த்துடலாம் நாம. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெயில பண்ணாதான் நல்லா இருக்கும். அதனால தேங்காய் எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாம். சும்மா ஒரு சின்ன ஸ்பூன்ல தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் சீரகம், ஒரே 1 ஸ்பூன் மிளகு, பச்சை மிளகா ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிச்சது தேவைப்பட்டதுன்னா நீங்க போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பச்சை மிளகா சேர்க்க போறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவங்கவுங்க விருப்பம் தான். மாதிரி ஒரே ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயம், பெருங்காய பொடி சேர்த்திருக்கேன். இது கூடவே நம்ம என்ன பண்ண போறோம்னா, கற்பூரவள்ளி இலை வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த இலையை சேர்த்துலாம். ஒரு 5, 6 இலைக்கு மேல சேர்த்துக்கலாம். ஒரு 10 இலை சேர்க்கிறேன் நான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம பச்சை மோர் குழம்புன்னு பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஜஸ்ட் இந்த வறுக்கிறது மட்டும்தான் நீங்க அடுப்பத்த வைக்கணும். அதே மாதிரி இதுல நம்ம வந்து மோர் மிளகா சேர்த்து தான் பண்ண போறோம். மோர் மிளகாயிலையும் காரம் இருக்கும். பச்சை மிளகா போடுறோம், மிளகு போடுறோம். அதனால அதெல்லாம் காரம்லாம் நீங்க பேலன்ஸ் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. இப்ப இது கூடவே நம்ம வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்க்க போறோம். தேங்காய் ரொம்ப தேவைப்படாது. இதுல தேங்காயும் சேர்த்துடலாம். அவ்வளவுதான். தேங்காய்லாம் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்க போறோம். இது ஆறட்டும். அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, மோரை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நாம. ஆறுனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நான் வந்து 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். மோர் மிளகாயில உப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் பொடி, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். ஸோ ரெடி ஆயிடுத்து. இதை ஓரமா வச்சிருவோம். நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா? அது நல்லா ஆறி இருக்கும். இப்ப அதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் நாம. நம்ம வந்து வறுத்ததெல்லாம் இப்ப அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. நல்லா நைஸா அரைச்சாச்சு. இப்ப இதை இந்த மோர்ல சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். இப்போ தாளிக்க வேண்டியதை தாளிச்சிடலாம். நான் சொன்னேன் இல்லையா? மோர் மிளகா தான் தாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க மோர் மிளகா வீட்ல போட்டீங்கன்னா உப்பெல்லாம் பார்த்து கரெக்டா நம்ம போடுவோமா? ஸோ இப்ப நீங்க கடையில வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அதுல கொஞ்சம் உப்பு கூட தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து நல்லா தண்ணீல வாஷ் பண்ணிடுங்க இந்த மோர் மிளகாய. வாஷ் பண்ணிட்டு, தயிர் நல்ல ஒரு தயிர நல்லா கடைஞ்சிட்டு, அதுல
ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் அப்படின்னு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் திருப்பி காய வச்சுட்டு எப்படியுமே அந்த தயிர் மிச்சம் இருக்கும். நல்லா காய வச்சுட்டு, திருப்பி அதே தயிர்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு நாள் நல்லா ஊறிடுமா, ஃபுல்லா நல்லா அந்த மோர் மிளகால அந்த தயிர் ஃபுல்லா இழுத்துக்கும். அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா, மோர் மிளகாயில உப்பே இருக்காது. நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஸோ நீங்க அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் உப்பா இருந்ததுன்னா என்ன பண்றதுன்னு தூக்கி போடாம இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஏன்னா இந்த மாரி மோர் மிளகா இருந்ததுன்னா நம்ம மோர் களி பண்ணுவோம்ல, அதுக்கு தாளிக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ இப்ப நம்ம மோர் மிளகா தாளிச்சிடலாம். காரம் மட்டும் பார்த்துக்கோங்க. மிளகு போட்டுருக்கோம். அப்புறம் வரமிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் நாம. இப்போ வந்து நம்ம மோர் மிளகாயும் சேர்க்க போறோம். ஸோ காரம் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்ப கடுகு, சீரகம், மோர் மிளகா அவ்வளோதான். தேங்காய் எண்ணெய் தான் நல்லாருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கிறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் மோர் மிளகா. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை மோர்ல சேர்த்துடலாம். அவ்வளோதான்.